கண்களை மூடிக்கொண்டு யாரோ சென்ற பாதைகளிலெல்லாம் நீங்களும் பயணம் செய்யாதீர்கள். உங்களுக்கான பாதையை நீங்களே தேர்ந்தெடுங்கள். எப்போது பயணம் செய்வது என்பதை காலம் முடிவு செய்யட்டும். ஆனால் எந்த பாதையில் பயணம் செய்வது என்பதை மட்டும் நீங்களே முடிவு செய்யுங்கள். எடுத்த முயற்சியை கைவிடும்போது நாம் வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்பதை உணராதவர்களே தோல்வியடைகிறார்கள். வெற்றியை எட்டும் வரை எத்தனை தடைகள் வந்தாலும் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள். புத்தியும் மனமும் தடுமாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். அவை தடுமாறிவிட்டால் காலம் உங்களை எங்கெங்கோ போகக்கூடாத இடங்களுக்கெல்லாம் கடத்தி சென்றுவிடும். நாம் செய்யும் எல்லா தவறுகளுமே நமக்கு ஒரு பாடம்தான். ஆனால் நாம் செய்துவிடும் சில தவறுகள் நமக்கு பாடம் மட்டும் கற்றுக் கொடுப்பதில்லை, நமது வாழ்க்கையையே பலியாக வாங்கிக் கொண்டு சென்றுவிடும். தவறு என்று நீங்கள் உணரும் போதே அதை திருத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் அது உங்களை வருத்தி பார்க்காமல் விடாது. இந்த உலகத்தில் யாருடனும் உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். நீங்கள் அவ்வாறு செய்வது உங்களை நீங்களே அவமானப்படுத்துவதற்கு சமம். சிங்கங்கள் தங்களை நாய்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதை ஒருபோதும் விரும்பாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் பின்னடைவுகள் எல்லாமே ஒரு சிறிய சறுக்கல்கள் தானே தவிர வீழ்ச்சி அல்ல. உங்களின் ஒவ்வொரு சறுக்கல்களிலும் உங்கள் முயற்சியை மெருகேற்றுங்கள். அதுதான் உங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாய் மாற்றும். இழப்புகள் ஏதும் இல்லாமல் எந்த வெற்றியும் கிடைக்காதுதான். ஆனால் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாகவும் விவேகத்துடனும் எடுத்து வைத்தால் இழப்புகள் ஏதும் இல்லாமல் நம்மால் வெற்றி பெற முடியும். வெற்றி மட்டுமே உங்கள் குறிக்கோளாக இருக்கட்டும். உங்களின் வெற்றியை அடையும் வரை அதற்காக ஓய்வில்லாமல் போராடிக்கொண்டே இருங்கள். உங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்வதற்காக ஒருபோதும் தயங்காதீர்கள். தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறையவே இருக்கின்றன. ஒப்புக்கொள்ளாத தோல்வியிலிருந்து நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள். மனதார செய்யும் முயற்சிகள் மகத்தான வெற்றிகளை உங்களுக்கு நிச்சயம் பெற்றுத்தரும். உன்னுடைய இலக்கிலிருந்து ஒருபோதும் விலகி விடாதே. உன்னுடைய இலக்கை விட்டு நீ கொஞ்சம் விலகினாலும் பிறகு அந்த இலக்கை அடைவது என்பது மிகவும் கடினமானதாகிவிடும். நீங்கள் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையை விரும்புகிறீர்கள் என்றால் நேரத்தை மட்டும் எதற்காகவும் வீணாக்காதீர்கள். நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் நேரங்களால் உருவாக்கப்படுவதுதான் உங்கள் வாழ்க்கை. யார் உங்களுக்கு துணையாக நின்றாலும் யார் உங்களுக்கு எதிராக நின்றாலும் என்னால் முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை வேண்டும். அதுதான் உங்கள் வெற்றியின் முதல் படி. எந்த ஒரு செயலையும் செய்ய தொடங்கும் முன் சரியாக திட்டமிடுங்கள். அதற்காக திட்டங்களை மட்டுமே வகுத்து கொண்டு எந்த செயலையும் தொடங்காமல் விட்டுவிடாதீர்கள். ஒரு செயலை தொடங்குவதுதான் கடினம். அந்த செயலை தொடங்கிவிட்டால் பின் தனி உத்வேகம் கிடைத்து எளிதில் அதை விரைவாக முடித்துவிட முடியும். ஆழம் தெரியாமல் எந்த செயலிலும் இறங்கி விடாதீர்கள். எப்போதும் முழுதாக ஒன்றை பற்றி அறிந்த பிறகு உங்கள் முயற்சியை முன்னெடுங்கள். எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் நாம் செய்யும் செயல்கள் நமக்கு ஏமாற்றத்தையும் தோல்வியையும் தான் பரிசாக கொடுக்கும். வறுமை உன்னை வாட்டும் போது பொறுப்புகள் உன்னை துரத்தும். பொறுப்புகள் உன்னை துரத்தும் போது நீ வாழ்க்கையை வெறுத்து விடாதே. அனைத்தையும் எதிர்த்து போராடி வெற்றி கொள். வெற்றி என்பது முடிவும் அல்ல, தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல. இந்த இரண்டுமே நமது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை தன்னை அடித்து கீழே தள்ளும் போதெல்லாம் எவன் ஒருவன் போராடி மீண்டும் எழுந்து நிற்கிறானோ அவனே வாழ்க்கையை வெற்றி கொள்ளும் தகுதி உடையவனாகிறான். இன்று உங்கள் வாழ்க்கையை கடந்து செல்ல கடினமாக இருக்கலாம். நாளை அதைவிட மோசமாக கூட இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையோடு இருங்கள். நாளை மறுநாள் உங்களுக்கான புதிய விடியலாக கூட இருக்கலாம். பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காக தயங்காதீர்கள். பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை இன்னும் இங்கு யாருக்கும் கிடைத்துவிடவில்லை. நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் உங்களை வீழ்த்துவதற்காக வரவில்லை, அது உங்களை உயர்த்துவதற்காகத்தான் வருகிறது. உண்மையில் பிரச்சனைகள் தான் வாழ்வில் மிகப்பெரிய சாதனைகளையும் மிக உறுதியான வெற்றிகளையும் உருவாக்குகின்றன.
யாரெல்லாம் போராடி கடினமாக உழைக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் அதற்கான பலன் கிடைத்தே தீரும். எதையும் எதிர்கொள்ளவும் போராடவும் எப்போதும் தயாராக இருங்கள். நாளை வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட இதுவரை தோல்வி அடைந்தது எப்படி என்று யோசித்துப் பார். நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய். நீ பெறுகின்ற ஒவ்வொரு தோல்விகளும் நீ அடையப் போகும் மிகப்பெரிய வெற்றிகளுக்கான பாடத்தை நிச்சயம் மறைத்து வைத்திருக்கும். அதை தெரிந்து கொண்டு தெளிவாக முன்னேறிச் செல். நம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன. நாம் தான் அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டு நம்மை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறோம். வெற்றி வந்தால் மகிழ்ச்சி அடைவதும் தோல்வி வந்தால் துவண்டு போய்விடுவதும் சரியானதல்ல. வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். அவற்றை பக்குவத்துடன் சமநிலையில் அணுக பழகிக் கொள்ளுங்கள். என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய்தால், செய்வதையெல்லாம் விரும்பி செய்தால், செய்வதை எப்போதும் நம்பிக்கையோடு செய்தால் உங்களுக்கு வெற்றி பெறுவது என்பது மிகவும் எளிதானதுதான். உங்களுக்குள் நீங்கள் எந்த மாற்றத்தையும் நிகழ்த்தாமல் உங்களால் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. சூழ்நிலைகளுக்கேற்ப தங்களை மெருகேற்றிக் கொள்பவர்களால் மட்டும்தான் வாழ்க்கையில் எளிதாக வெற்றி பெற முடியும். எது ஒன்றையும் முயற்சி செய்துவிட்டு பாதியிலேயே நிறுத்திவிட்டால் அது தோல்வி. மீதியையும் முயற்சித்து தொடர்ந்தால் அதுதான் வெற்றி. நீ பயணிக்கும் பாதையில் தொடர்ந்து தோல்விகள் மட்டுமே வருகிறதே என்று கலங்காதே. வெற்றியை எதிர்நோக்கிய உன் பாதையில் நீ விலகிவிடாமல் உன் பயணத்தை சரியாக மேற்கொண்டால் உன்னை நோக்கி வரும் தோல்விகள் அனைத்தும் ஒரு நாள் நிச்சயம் வழி தவறி போய்விடும். வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்துவிட்டால் மட்டும் போதாது. அதற்காக உழைத்தால் மட்டும்தான் நீங்கள் மாற்றத்தை அடைய முடியும். உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த உழைப்பதற்கு எப்போதும் தயாராக இருங்கள். நண்பனையும் நேசி, எதிரியையும் நேசி. உன் வெற்றிக்கு துணை நிற்பவன் நண்பன். ஆனால் உன் வெற்றிக்கு காரணமாக இருப்பவன் உன் எதிரிதான். மனதை எப்போதும் திடமாக வைத்திருங்கள். சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையே உருவாகி இருக்கும். அனைத்தையும் மாற்றும் ஆற்றல் கொண்டது காலம். எது ஒன்றையும் என்னால் செய்து முடிக்க முடியும் என்று உறுதியாக நம்புங்கள். என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையே உங்களுக்கு பாதி வெற்றியை பெற்று தந்துவிடும். நல்லது எது கெட்டது எது என்பதை யார் சொன்னாலும் அனைவரின் பேச்சையும் நீ அப்படியே நம்பலாம். ஆனால் அதை ஆராய மறந்துவிட்டு உன் சுய சிந்தனையை மட்டும் முடக்கிவிடாதே. வழி சொல்வது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து பயணத்தை செய்வது நீயாக இரு. அனைவருக்கும் இங்கு ஒரே மாதிரியான திறமைகள் இருப்பதில்லைதான். ஆனால் அனைவருக்குள்ளும் இங்கே ஏகப்பட்ட திறமைகள் குவிந்து கிடக்கின்றன. இதில் என்ன மாற்றமெனில் அதை நம்பிக்கையோடு செயல்படுத்துபவன் வாழ்க்கையில் முன்னிலை வகிக்கிறான். மற்ற எல்லோரும் பின்தங்கி விடுகிறார்கள். உங்கள் இலக்குகளை அதிபயங்கர உயரத்தில் வைத்து நீங்கள் தோல்வியே அடைந்தாலும் உங்களின் தோல்வி மற்றவர்களின் வெற்றியை விட மிக உயரத்தில் இருக்கும். உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்கள் நிகழ்காலத்தில் நீங்கள் நல்லவிதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் நிச்சயம் வெற்றிகள் நிறைந்ததாய் மலரும். சவால்களை எதிர்கொள்ளும் சூழ்நிலை வந்தால் அதை சந்தோஷமாக எதிர்கொள்ளுங்கள். சவாலான சூழ்நிலைகள் வரும்போதுதான் மனிதர்கள் சாதாரணமாக தாங்கள் இருக்கும் நிலையை விட மேன்மையான நிலைக்கு உயர முடியும். நாம் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறோமோ நாம் அவ்வளவு அதிகமாக நம்முடைய அறியாமையை அறிந்து கொள்கிறோம் என்பதே மிகப்பெரிய உண்மை. நீங்கள் ஏதாவது ஒன்றை புதியதாக கற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அறியாமையை நீங்களே அழித்து உங்கள் அறிவை பெருக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். முடிவெடுப்பதற்காக தயங்கிக் கொண்டே இருக்காதீர்கள். நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் தவறாகி போனாலும் அதற்காக வருத்தம் அடையாதீர்கள். சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் தான் நம்மை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும். உன் தோற்றம் அழகாக இல்லை என்று கவலைப்படாதே. உன் தகுதி உயரும் போதுதான் உன் தோற்றம் இந்த உலகிற்கு மிகவும் அழகானதாய் தோன்றும். வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது. போராடி கிடைக்கின்ற வெற்றிக்குத்தான் எப்போதும் மதிப்பு அதிகம்.
வாழ வழியே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு நீ பயணித்துக் கொண்டிருப்பதுதான் உனக்கான வாழ்க்கை என்று முன்னேறி சென்று கொண்டே இரு. போராடு, உனது வெற்றியே உனக்காக பேசும். இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இவனா இதை செய்தான் என்று வாயடைத்து போய் நிற்கும் அளவிற்கு உனது வெற்றிகள் இருக்கட்டும். விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் கண்டு சோர்ந்து விடாதீர்கள். தேவையான விமர்சனமும் தேவையில்லாத எதிர்ப்பும் தான் நம்மை வெற்றியை நோக்கி ஓட வைக்கும். பாதங்கள் நடக்க தயாராக இருக்கும்போது பாதைகள் ஒன்றும் மறுப்பு சொல்லப் போவதில்லை. நீ வெற்றி அடையும் வரை உன் பயணத்தை மட்டும் எதற்காகவும் நிறுத்திவிடாதே. பிரச்சனைகளை கண்டு பயந்து விடாதே. உன் பாதையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நீ சரியான வழியில் பயணிக்கிறாய் என்பதை புரிந்து கொண்டு தைரியமாக அனைத்தையும் எதிர்கொண்டு கடந்து செல். ஒருவனின் வெற்றியை கண்டு பொறாமைப்படாதே. அந்த வெற்றியை அடைவதற்காக அவன் கொடுத்த உழைப்பு, பெற்ற வலிகள், வேதனைகளை நீ தெரிந்து கொண்டால் யார் மீதும் உனக்கு பொறாமை எண்ணம் தோன்றவே தோன்றாது. எதற்காகவும் வருந்தாதீர்கள். வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர கிடைக்காதவைகளை நினைத்து வருந்திக் கொண்டு இருக்கும் வாழ்க்கையையும் வீணடிப்பதற்காக அல்ல. தவறி விழுந்த விதையே முளைக்கும் போது தடுமாறி விழுந்த நம் வாழ்க்கை மட்டும் சிறப்படையாமல் போகாது. நம்பிக்கையோடு எழுந்திருங்கள். உங்களை வெற்றி கொள்ள இந்த உலகில் யாரும் இல்லை. நினைப்பதெல்லாம் உடனே நடந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றுங்கள். தாமதமாக கிடைக்கும் எது ஒன்றும் தரமானதாகத்தான் இருக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். கஷ்டமோ நஷ்டமோ நீங்கள் சிரித்துக் கொண்டே இருங்கள். உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் எல்லாம் தன்னம்பிக்கை நிறைந்த உங்களின் சிரிப்பால் சிதைந்து போகட்டும். யாரிடமும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் அதை யாரிடமும் காட்ட வேண்டும் என்றும் நினைக்காதீர்கள். உங்களை பற்றிய எல்லாவற்றையும் எல்லோரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம். நீங்கள் காப்பாற்றும் உங்களின் ரகசியங்கள் தான் உங்களை வெற்றியை நோக்கி விரைவாக அழைத்துச் செல்லும். இவ்வளவுதான் என்று வட்டம் போட்டு வாழ்வதல்ல வாழ்க்கை. நேரத்திற்கு ஏற்றாற்போல் திட்டம் போட்டு வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை. தோல்விகள் இல்லாமல் வரலாறு இல்லை. தோல்வியை கண்டு துவண்டு விடாதே. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு. இந்த உலகின் வரலாற்றில் உனக்கும் ஓர் இடம் உண்டு. உன் கனவுகளை துரத்திக் கொண்டே இரு. கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு அனைத்தும் வசப்படும். உங்களை பற்றி பல பேர் பல விதத்தில் அவதூறு பரப்பினாலும் கவலை கொள்ளாதீர்கள். எடுத்த முயற்சியிலிருந்து மாறாமல் பயணம் செய்தால் உங்களின் இலக்கை எளிதில் எட்டிவிடலாம். யாராவது வந்து உங்களை உயரத்தில் வைப்பார்கள் என்று காத்திருக்காதீர்கள். நீங்கள் தன்னந்தனியாகத்தான் வாழ்க்கையில் உயரத்திற்கு சென்று சேர முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்வில் வரும் கஷ்டங்களுக்காக கலங்கிவிடாதீர்கள். கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதனும் தன் லட்சியத்தை அடையவே முடியாது. முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் மட்டும் நம்மிடம் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாயிற்கதவுகள் எப்போதும் நமக்காக திறந்தே இருக்கும். வாய்ப்புகள் வரும் என்று வாசற்படியை பார்த்து காத்து கொண்டிருக்காதே. வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவனை விட தனக்கான வாய்ப்புகளை தானே உருவாக்கி கொள்பவனே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுகிறான். துக்கம் இல்லாத வீடும் இல்லை, துயரம் இல்லாத மனிதனும் இல்லை. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உங்கள் எண்ணத்தில் தூய்மை இருந்தால் நீங்கள் எதற்கும் அஞ்சாமல் எவ்வளவு பெரிய துன்பங்களையும் துரத்தி அடிக்கலாம். தொலைந்து போன வாய்ப்புகளை நினைத்து வருந்துவதை விட வரப்போகும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்வதே சிறந்தது. பயந்தவர்களாக இருக்காதீர்கள். எதற்கும் துணிந்தவர்களாக இருங்கள். பயந்தவன் கவலைகளோடு தினம் தினம் போராடுகிறான். எதற்கும் துணிந்தவன் நடப்பது நடக்கட்டும் என்று வாழ்க்கையோடு போராடுகிறான். உனக்கான அழைப்பு வரும் வரை உன் உழைப்பு அவசியம். வெற்றியை பெற்றுக்கொள்ள காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரமும் இல்லை. எந்த ஒரு தோல்வியும் நிலையானதும் இல்லை. எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டும்தான் இங்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுக்கிறது.
கடவுளே வந்து கை கொடுத்தாலும் நம்பிக்கை இல்லை என்றால் நீ கரை சேர்வது கடினம்தான். முதலில் நீ உன் மீது நம்பிக்கையை வளர்த்துக்கொள். நிராகரிப்புகளை தாங்கிக் கொண்டு அமைதியாக முன்னேறிச் செல். உன்னை நிராகரித்தவர்களுக்கு நீ யார் என்பதை நிரூபித்துக் காட்டு உனது மகத்தான வெற்றிகளால். எளிமையான வாழ்க்கை கிடைத்தால் போதும் என்று நினைத்து விடாதீர்கள். கடினமான வாழ்க்கையை எதிர்கொள்ள தேவையான பலத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்துவிட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒவ்வொன்றாக விலகிக் கொள்ளும். காலம் உனக்கு கண்டதையும் காண்பித்து மயங்கச் செய்யும். நீ எதிலும் சிக்கிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கையையே அது அழித்துவிடும். எப்போதும் விழிப்புடன் இரு. உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உங்கள் முயற்சிகளை தடுத்து நிறுத்த இந்த உலகில் யாராலும் முடியாது. உன் நம்பிக்கையில் நீ உறுதியாக இருக்கும் வரை நீ எதற்காகவும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் நம்பிக்கையை மீறி உனக்கு எதுவும் நடந்துவிடப் போவதும் இல்லை. எதற்காகவும் உன் நம்பிக்கை மட்டும் சிதைந்து விடாமல் பார்த்துக்கொள். இன்று நீ எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நாளை அனுபவிக்கப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. நீ உன் மீது வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. உண்மையும் நம்பிக்கையும் உன்னோடு இருக்கும் வரை உன் கனவுகள் ஒரு நாளும் பொய்த்துப் போகாது. உன்னால் முடியாது என்று அடுத்தவர்கள் சொன்னதை அவர்கள் முன்பே செய்து காட்டுவதுதான் வாழ்வின் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்று இருக்கும் நிலைமையை வைத்து நாளைய பொழுதை தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு உன் நிலைமையை மாற்ற ஒரு வினாடி போதுமானது. வாழ்க்கையில் இழந்தவைகளையே நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே. பெற்றதை நினை. கடுகளவு பெற்றாலும் கடலளவு சந்தோஷம் கொள். வாழ்க்கை சிறக்கும். நொந்து போனவர்களின் வாழ்க்கையை படிப்பினையாக எடுத்துக்கொள். உழைத்து உயர்ந்தவர்களின் வாழ்க்கையை குறிக்கோளாக எடுத்துக்கொள். இந்த உலகில் நீயும் சாதிக்கலாம் எளிதாக. இந்த உலகில் பணத்தால் வாங்க முடியாத பல விஷயங்கள் உண்டு. அன்பு, மரியாதை, பொறுமை, மகிழ்ச்சி, மன நிம்மதி, பகுத்தறிவு, ஒற்றுமை, விசுவாசம், புத்திசாலித்தனம் இவைகளை நீ எவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்தாலும் பெற்றுவிட முடியாது. கடந்து போனதை வாழ முடியாது. வாழப்போவதை அறியவும் முடியாது. அனுபவங்களில் அடித்தளம் அமைத்து இயலாதவர்களுக்கு இயன்றதை செய்து இன்முகத்துடன் வாழ்ந்திடுங்கள். ஒவ்வொரு நாளும் இளமை கழிந்து கொண்டே இருக்கிறது. முதுமை கூடிக்கொண்டே இருக்கிறது. செய்ய வேண்டியவைகளை சரியான நேரத்தில் செய்துவிடு. ஏனென்றால் உன் கையில் காலம் இல்லை. காலத்தின் கையில்தான் நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாய்.